ஏன் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தானாக முன் வந்து விளக்கம் கொடுக்குறீங்களே! நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க என் தன்மானத்த சீண்ட முயற்சி பண்ணீங்கன்னா, அது நல்லாவே இருக்காது என்றால் அழுத்தமாக. நானா? என்ன நெனச்சு என்ன? பின்ன நான் மட்டும் என்ன ஈனப்பிறவியா? நேசமே இல்லாத இடத்துல உருண்டு பொரள. அருவருப்பாக முகத்தை திருப்பிவிட்டு சென்றாள். தன் விருப்பமின்றி வலுக்கட்டாயமாக சூழ்ச்சியால் தன் மனைவி என்ற அந்தஸ்தை பெற்றவள் என்ற அலட்சியத்தால் வார்த்தையால் அவளை காயப்படுத்த அரவிந்த் முயன்ற நேரத்தில், போடா நீயும் உன் உறவும் என்ற தோரணையில் உதாசீனப்படுத்திவிட்டு சென்றவளை பார்த்து வியந்தே போனா. இத்தனை நாட்களில் அவன் உறவுகளை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி விலக்கிய தருணங்கள் தான் அதிகம். முதன்முறையாக நீ எனக்கு அத்தனை முக்கியமில்லை என்று உதறிவிட்டு செல்கிறாள் ஒருத்தி. சித்தி மாமா தம்பி என்று அவனின் பாசத்திற்காக ஏங்கியவர்கள் மத்தியில் அவனை விலக்கிவிட்டு அவள் சென்றது அவனை வெகுவாக பாதித்தது. அந்த வனவாச வாழ்க்கையில் பணம் பதவியை தாண்டி அதற்கு மேல் பந்த பாசங்கள் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டவனின் மனம் மறுபடியும் தலை தூக்கிய ஈகோவால் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது. என் காதலை அழித்து நாசம் பண்ணியதும் இல்லாமல் என் ஈகோவையும் சீண்டி வேடிக்கை பார்க்கிறாயா? பார்க்கலாம் யாரோட திட்டம் பலிக்குதுன்னு மனதிற்குள் கருவினான் அரவிந்த். அரவிந்திடம் வீராப்பாக பேசிவிட்டு வந்து விட்டால்தான். ஆனால் உருகி உருகி காதலித்தது மனது. அது கேட்கவில்லையே. திட்டமிடுகிறானாமே. இவன் யார்? எவனே தெரியாமலேயே என் மனதில் ஏற்பட்ட நெகிழ்ச்சி இவனுக்கு தெரியுமா? யாரையோ காதலிக்கிறானாமே. காதலிப்பான். நான் பார்த்து பார்த்து தவம் இருந்து சிற்பம் செதுக்குவேனா? எவ்வளோ ஒருத்தி சொந்தம் கொண்டாடுவாளாம். நல்ல நியாயம்தான். என்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறான்? நான் அதே ஆற்றங்கரை கல்வீட்டு அகிரா என்றா? நான் இப்போ அரவிந்த் குடும்பத்து மகாராணி. என் உரிமையை நான் ஏன் விட்டு தரணும்? அவன் காதல் பெருசுன்னா கல்யாணத்தில் முடிந்த என் காதல் அதைவிட பெருசு இல்லையா? மனைவி என்ற உறவு அவ்வளவு சாதாரணமானதா? என் மனசு சஞ்சலப்படாமல் நான் பார்த்துக்கணுமா? பார்க்கலாம் மவனே, எங்கிட்டயே வா. தொடர்ந்த நாட்கள் மறுவீடு விருந்து என்று கழிய இருவருக்குள்ளும் இருந்த விரிசல் மறைமுகமாகத்தான் இருந்தது. எதிர்ப்படும் போதெல்லாம் நெருப்பாக தீண்ட முயல்பவனிடமிருந்து பெரும்பாலும் விலகியே இருந்தாள் அவள். எப்படி கடித்து குதறலாம் என்ற எதிர்பார்ப்பில் சதா அவளின் நினைவில் இருந்ததாலோ என்னவோ அவனின் அடிமனதில் அவனை அறியா வண்ணம் அவள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படத் தொடங்கியது. என்னையா வலிமையற்ற மனது என்கிறாய் என அவனும், உன் அழகில் நான் மயங்கிவிடப் போகிறேனா என்று அவளும். ஒருவரையொருவர் வீழ்த்த மேற்கொண்ட முயற்சிகள் அன்று உணவு அறையில் ஏற்பட்ட நிகழ்வால் இருவருக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டிருந்த ரசாயன மாற்றத்தின் விளைவை அனைவர் முன்னிலையிலும் வெட்ட வெளிச்சமாக்கி இருவருக்குள்ளும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியது. இயல்பாகவே நன்றாக உடுத்தி நேர்த்தியாக தோற்றமளிக்கும் குணம் கொண்டவள் அகிரா. வாழ்க்கைப்பட்ட இடம் மேல்வர்க்கம் என்பதால் குடும்ப கௌரவத்திற்கு ஏற்ப தோற்றமளிக்க